கோயில்ல நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் பாண்டியனும் அவங்க குடும்பமும் செஞ்சிருக்காங்க. சரவணன் சொல்றாரு, மாமா அங்க பாரு யாரு வந்திருக்கான்னு. கோமதி அம்மான்னு சொல்றாங்க. கோமதியோட அம்மா சொல்றாங்க, எங்க பொண்ணு வீட்டுக்காரங்களே காணோம், அவங்க தானே எல்லாத்தையும் முன்னாடி நின்னு நடத்தி இருக்கணும். செந்தில் சொல்றாரு, அப்பா நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துட்டோமா. பாண்டியன் சொல்றாரு, சரவணா நீயும் செந்தில் கூட போய் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வா. ரெண்டு பேரும் பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுக்கு போறாங்க. சரவணன் சொல்றாரு, அங்க எல்லாரும் உங்களுக்காண்டி வெயிட் பண்றாங்க. பொண்ணோட அம்மா சொல்றாங்க, எங்களுக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல துளி கூட விருப்பம் இல்ல, விட்டுருங்க. பொண்ணோட அப்பா சொல்றாங்க, மளிகை கடையில எடுபடியா வேலை பார்க்குற மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க எங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்ல. இங்க என்னதான் பேசினாலும் சரி, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே நடக்காது. செந்திலும் சரவணனும் கோயிலுக்கு வர்றாங்க. பாண்டியன் கேக்குறாங்க, என்ன ஆச்சுன்னு. சரவணன் தயக்கத்தோட சொல்றாரு, இந்த நிச்சயதார்த்தத்துல பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. பழனி அதிர்ச்சியாராங்க, எல்லாரும் அதிர்ச்சியாராங்க. பழனியோட அம்மா சொல்றாங்க, என் பையனோட நிச்சயதார்த்தம் இப்படி நின்னு போச்சே. பழனி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காரு. நாளை சந்திப்போம்.